Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா இலங்கையிலே இப்போதைக்கு ஃபாஸ்டான 4G நெட்வொர்க் இருக்கிற சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்திருக்க சில டேட்டா பேக்கேजेस அதுவும் எனி டைம் டேட்டா பேக்கேजेस பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இலங்கையில இப்போதைக்கு ஃபாஸ்டான நெட்வொர்க் எது அப்படினு உங்களுக்கு தோணுதோ அந்த நெட்வொர்க்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. and அதுக்கு அப்புறம் நம்ம உண்மைக்குமே ஸ்ரீலங்கால ஃபாஸ்டான நெட்வொர்க் எது அப்படிங்கறத நான் வீடியோக்குள்ள போனதுக்கு பிறகு சொல்றேன். சோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்திருக்க சில எனி டைம் டேட்டா பேக்கேजेस டேட்டா ரோல் ஓவரோட கொடுத்திருக்காங்க. சோ இந்த பேக்கேजेस எப்படி யூஸ் பண்றது, இந்த பேக்கேजेसல என்னென்ன விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பேக்கேजेस வந்து வர்த்தா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நவம்பர் மாதம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணல நமக்கு நிறைய விதமான சேல் வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டராஸ், அலி எக்ஸ்பிரஸ் ரெண்டுலயுமே இப்போ வந்து 11/11 சேல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த சேல்ல இன்னுமே உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. டிஸ்கவுண்டோட பெற்றுக்கொள்ளலாம். அது சம்பந்தப்பட்ட ஃபுல் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அண்ட் ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன். அந்த வீடியோஸை செக் பண்ணி உங்களுக்கும் டராஸ், அலி எக்ஸ்பிரஸ் மூலமாக பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்களும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாம உங்களுக்கு 11/11 சேல்ல பொருட்கள் பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். இலங்கையில ஃபாஸ்டான 4G நெட்வொர்க் எது அப்படிங்கிற கேள்வியை நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு உங்களுடைய பதிலை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க. உண்மையான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு இருக்கிறதுல இலங்கையில ஃபாஸ்டான 4G நெட்வொர்க் வந்து மொபிடெல் நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்கு. இதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. இதை அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்குமே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில ஃபாஸ்டான 4G நெட்வொர்க்கா மொபிடெல் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ மொபிடெல் அப்படின்னு கமெண்ட் பண்ணவங்களுக்கு உண்மைக்குமே இதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சா அப்படிங்கிறதையும் இப்போ கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ண பேக்கேजेसல பார்த்தோம் அப்படின்னா மொபிடெல்ல இப்ப இருக்க ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து சொல்லணும், அவங்களுடைய நார்மல் இந்த மாதிரி எனி டைம் டேட்டா பேக்கேजेस அது கூட டேட்டா கார்ட்ஸ்ல இருக்க பேக்கேजेस அப்படின்னு பார்த்தோம்னா உண்மைக்குமே ஸ்பீடா வந்து ஒர்க் பண்ணுது. அவங்க வந்து அன்லிமிட்டட் பேக்கேजेसா கொடுத்திருக்க பேக்கேजेसல மட்டும் தான் ஸ்பீடை வந்து ரெஸ்ட்ரிக்டட் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றபடி நார்மலா கொடுக்குற பேக்கேजेसல ஸ்பீட் வந்து உண்மைக்குமே 4G நெட்வொர்க்ல ஃபாஸ்டான நெட்வொர்க்கா தான் இருக்கு அப்படிங்கறத சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே மொபிடெல் நிறுவனம் ரிலீஸ் பண்ணிருக்க அவங்களுடைய எனி டைம் டேட்டா ரோல் ஓவர் பேக்கேजेस பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டேட்டா ரோல் ஓவர் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு பேக்கேஜை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பேக்கேजेसல ஏதாவது குறிப்பிட்ட அளவு டேட்டா வந்து உங்கள்கிட்ட மீதம் இருக்கு. ஸோ அந்த பேக்கேजेस வந்து 7 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியட் இருக்கு. அந்த 7 நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து அந்த பேக்கேजेसல இருக்க ஃபுல் டேட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணல. இப்போ 1 GB கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து 500 MB தான் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மீதம் இருக்கிற 500 MB வந்து எக்ஸ்பயர் ஆனதுக்கு பிறகு ஃபுல்லா இல்லாமல் போயிடும். பட் அது பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டா ரோல் ஓவர் பேக்கேजेसல பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நீங்க அந்த பேக்கேஜை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த 500 MB மறுபடியும் உங்களுடைய பேக்கேஜுக்கு வந்து அட் ஆகும். ஸோ இந்த பேக்கேஜ்ல முக்கியமாக அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நீங்க ஆக்டிவேட் பண்ணிருக்க பேக்கேஜ் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க அடுத்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா ரோல் ஓவர்ல இருக்க மீதமுள்ள டேட்டா வந்து அடுத்த பேக்கேஜஸ்க்கு போகும். அதுவும் இந்த எனி டைம் டேட்டா ரோல் ஓவர் பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்து இந்த டேட்டா பேக்கேஜை வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இதுல எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பேக்கேஜஸ்லயும் என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பேக்கேஜஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன பிரைஸ் ரேஞ்சுக்கு எவ்வளவு டேட்டா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இதுல மொபிடெல் நிறுவனம் கொடுத்திருக்க 100% எனி டைம் டேட்டா பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வித் டேட்டா ரோல் ஓவர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்டார்டிங் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 7 நாட்களுக்கான ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த பேக்கேஜோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 58 ரூபாய் பிரைஸ் ரேஞ்ச்ல கொடுத்திருக்காங்க. இதுல நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா 512 MB வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பேசிக் பேக்கேஜா இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 150 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க. இது 10 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியட் கொடுத்திருக்காங்க. 1 GB எனி டைம் டேட்டா வந்து கிடைக்குது. அதுக்கு பிறகு நம்மளுக்கு 21 நாட்களுக்கான ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க. இது வந்து 118 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுல 1.1 GB வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதோட நம்மளுக்கு வந்து 159 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க. இது 14 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல 1.5 GB பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு எனி டைம் டேட்டாவா வந்து கிடைக்குது. 21 நாட்களுக்கு நம்மளுக்கு இன்னொரு பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 199 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் 2 GB டேட்டாவோட நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியடோட 299 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு 3.5 GBல ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட நம்மளுக்கு வந்து 30 நாட்களுக்கு இன்னொரு பேக்கேஜ் இருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா
399 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் 5 GB டேட்டாவோட ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு போதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499 ரூபாய்க்கு எனி டைம் டேட்டா 7 GB கிடைக்கிற மாதிரி 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியட்ல ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ இந்த 7 GBயும் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 697 ரூபாய்க்கு 10 GB எனி டைம் டேட்டாவோட 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியடோட ஒரு பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் ஆகுது. அதுவும் உங்களுக்கு போதலை, உங்களுக்கு வந்து நிறைய எனி டைம் டேட்டா தேவைப்படுது அப்படின்னா இன்னும் 2 பேக்கேஜஸ் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 999 ரூபாய்க்கு 15 GB எனி டைம் டேட்டாவோட 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியட்ல ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடுத்து லாஸ்டா நம்மளுக்கு கொடுத்துருக்க பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 1199 ரூபாய்க்கு 18.5 GBல 30 நாட்களுக்கான வேலிடிட்டி பீரியட்ல ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 11 பேக்கேஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 11 பேக்கேஜஸும் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ரோல் ஓவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேக்கேஜஸ் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பேக்கேஜஸ் ஆக்டிவேட் பண்ணணும். அப்பதான் உங்கள்கிட்ட இருக்கிற மீதமுள்ள டேட்டா அந்த பேக்கேஜஸ்க்கு வந்து அட் ஆகும் அப்படிங்கிறத கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜஸ் வந்து TRCSல வந்து அப்ரூவல் வந்து இருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா 2025 1ஆம் மாதம் 14ஆம் தேதி வரையும் தான் இந்த பேக்கேஜஸ்க்கான அப்ரூவல் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த பேக்கேஜஸ் வந்து இல்லாமல் போறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. இந்த பேக்கேஜஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்க வந்து ஜஸ்ட் வந்து டைரக்டா ரீலோட் பண்ணலாம், இல்லைனா USSD கோட் மூலமாக ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மொபிட்டல் செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் மூலமாக இந்த பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. மொபிட்டல்ல உண்மையுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடான நெட்வொர்க் 4Gல ஸ்ரீலங்கால மொபிட்டல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு இந்த எனி டைம் டேட்டா பேக்கேஜஸ் யூஸ் பண்ணும்போது அதை ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ நீங்க யாராச்சும் மொபிட்டல்ல அவங்களுடைய இன்டர்நெட் சர்வீஸ் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா 4Gல அவங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உண்மைக்குமே இது வந்து 4G ஃபாஸ்டான நெட்வொர்க்கா அப்படின்னு கேட்டோம்னா ஓரளவு நான் யூஸ் பண்ணதுல இந்த எனி டைம் டேட்டா பேக்கேஜஸ்ல அவங்களுடைய நெட்வொர்க் வந்து ஸ்பீடா இருக்கு. பட் இருந்தாலும் அன்லிமிடெட் பேக்கேஜஸ்ல தான் அவங்களுடைய நெட் வந்து ரொம்பவுமே ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிறதா எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் மொபிட்டல் சிம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த எனி டைம் டேட்டா பத்தி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.